மார்க்கு 4:12. அவர்கள் பார்த்தும் காணாமலும் கேட்டும் உணராமலும் இருப்பதற்காகவே இப்படிச் சொல்லுகிறேன், ஒருவேளை அவர்கள் மனந்திரும்பி தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடும். முக்கிய பொருள். முதல் பார்வையில் இந்த வசனம் இயேசு மக்கள் மனந்திரும்புவதையோ அல்லது மன்னிக்கப்படுவதையோ விரும்பவில்லை என்பது போல் தோன்றுகிறது. ஆனால் அது உண்மையான அர்த்தம் அல்ல. இயேசு மனித இருதயத்தின் நிலையை விளக்குகிறார், கடவுள் மன்னிப்பதற்கு விருப்பமில்லாத நிலையை அல்ல. மக்கள் அற்புதங்களை காண்கிறார்கள், ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மக்கள் போதனைகளை கேட்கிறார்கள், ஆனால் மாற்றத்தை எதிர்க்கிறார்கள். மன்னிப்பு கிடைக்கிறது, ஆனால் மனந்திரும்புதல் நிராகரிக்கப்படுகிறது. எனவே இயேசு உவமைகளை பயன்படுத்துகிறார். தாழ்மையான இருதயங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தவும், பெருமைமிக்க இருதயங்களில் உள்ள கடினத்தன்மையை அம்பலப்படுத்தவும். கதை 1. ஜன்னலும் மூடப்பட்ட திரைகளும். ஒரு வீட்டில் பெரிய ஜன்னல்கள் இருந்தன. வெளியே பிரகாசமான சூரிய ஒளி வீசிக்கொண்டிருந்தது. வீட்டிற்குள் ஒருவர் திரைகளை திறந்தார், உடனே அறை பிரகாசமானது. மற்றொருவர் திரைகளை மூடியே வைத்திருந்தார், அதனால் அறை இருட்டாகவே இருந்தது. சூரியன் பிரகாசிக்க மறுக்கவில்லை. திரைகள் மூடப்பட்டிருந்ததால் இருள் இருந்தது. பொருள். மக்கள் இயேசுவையும் அவருடைய செயல்களையும் பார்க்கிறார்கள். ஆனால் தங்கள் இருதயங்களை மூடிக்கொள்கிறார்கள், அதனால் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. கதை 2. மருத்துவரும் நோயாளியும். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியிடம் கூறுகிறார், நீங்கள் உங்கள் பழக்கவழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கு கடுமையான நோய் வரும். ஒரு நோயாளி கேட்டு மாற்றிக்கொண்டு குணமடைகிறார். மற்றொருவர் அதே ஆலோசனையை கேட்டும் அதை புறக்கணிக்கிறார். பின்னர் இரண்டாவது நோயாளி கூறுகிறார், நான் மருத்துவர் சொன்னதை கேட்டேன், ஆனால் எனக்கு புரியவில்லை. பிரச்சனை கேட்பதில் இல்லை, மாறாக மாற்றிக்கொள்ள விருப்பமில்லாததில்தான் இருந்தது. பொருள். மக்கள் கடவுளின் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் மனந்திரும்புதலை மறுக்கிறார்கள், அதனால் புரிதல் ஒருபோதும் வருவதில்லை. கதை 3. மழையும் வெவ்வேறு நிலங்களும். மழை சமமாக பொழிகிறது. வளமான நிலத்தில் பயிர்கள் வளர்க்கின்றன. பாறை நிலத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை. மழை ஒன்றுதான், நிலம் வேறுபட்டது. பொருள். கடவுளின் வார்த்தை அனைவருக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனால் மென்மையான இருதயங்கள் மட்டுமே மாற்றப்படுகின்றன. கதை 4. உள்ளிருந்து பூட்டப்பட்ட கதவு. ஒரு மனிதன் சுதந்திரம் மற்றும் மன்னிப்பு என்ற பரிசோடு ஒரு கதவை தட்டுகிறான். உள்ளே இருந்த நபர் தட்டப்படும் சத்தத்தை கேட்கிறார். குரலை அடையாளம் கண்டுகொள்கிறார், ஆனால் கதவை திறக்க மறுக்கிறார். பின்னர் அவர் கூறுகிறார், எனக்கு உதவ யாரும் வரவில்லை. கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. பொருள். மன்னிப்பு